தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 சாமுவேல் 7:12 வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். எதிர்கால நம்பிக்கை தரும் இடம். எப்படிங்க எதிர்கால நம்பிக்கை தரும் இடம்னா, இந்த வசனத்தை கவனிங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் அப்படின்னு அந்த கல்லு நாட்டுறாருங்க அவர். என்றால் இதுவரை உதவி செய்த ஆண்டவர் தொடர்ந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவி செய்வார் என்கிற எதிர்கால நம்பிக்கை கொடுத்த இடம் இந்த எபனேசர் கல். இம்மட்டும் உதவி செய்தவர் நீங்கள் தொடர்ந்து மனம் திரும்புதலுக்கும் எடுத்த தீர்மானத்தில் நினைத்திருந்தால், உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு சுத்திகரித்து கொண்டு நடந்தால், இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் உதவி செய்வார், கடைசி வரை உதவி செய்வார். உங்கள் யாத்திரை சுகமா இருக்கும். பாதியிலே ஆண்டவர் எதை நிறுத்த மாட்டார், துவங்கினவர் முடிப்பார். உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். அதை சொல்றது தாங்க எபனேசர்கள். இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வார். ஆக எதிர்கால நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த எபனேசர். பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார். 2 கொரிந்தியர் 1:10 அவர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். அவர் தாங்க எபனேசராகி தெய்வம். இதை நம்புங்கள், உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. கர்த்தர் இனியும் நடத்துவார். உங்களை எப்படி ஆண்டவர் நடத்துவார்? இந்த குடும்பத்தையும் நடத்துவாரா? என்னையும் நடத்துவாரா? எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, படிப்பு இல்லை, அது இல்லை, இதில் இல்லை, இதெல்லாம் போயிடுச்சு. என்ன நடத்துவாரா? கர்த்தர்னால உங்களை நடத்துவார். அவர் நம்மை நடத்துகிற தேவன் என்பதை நமக்கு நினைப்பூட்டுவது இந்த எபனேசர் கல். ஆகவே ஆண்டவரோடு செய்த அந்த உடன்படிக்கையில உறுதியா இருங்கள், நிலைத்திருங்கள். தினந்தோறும் அவங்களை சுத்திகரித்துக் கொண்டே உங்கள் பயணம் போகட்டும். நான் விசுவாசிக்கிறேன், எபனேசர் கல் என்பது போல உங்கள் பயணத்தில் மைல்கல் எல்லாமே எபனேசராகவே இருக்கும். நமது பயணத்தில் எபனேசராகவே இருப்பார். ஆகவே தான் சொன்னேன், நமது மைல்கல் எபனேசர் கல். உங்களுடைய பயணம் வெற்றியா இருக்கும், உங்கள் பயணம் மகிழ்ச்சியா இருக்கும், மகிமையா இருக்கும். பயப்படாதிருங்கள். டெய்லி ஆண்டவரோடு நடங்க. நீங்கள் கைவிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.